பார்த்தாலும் காலேஜுக்கு போ காலேஜுக்கு போ காலேஜுக்கு போன்னு சொல்லி திட்டினா கிடையாது. நான் என்ன பண்றது? எப்படியாவது படிச்சு டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனா எங்க அம்மா தொல்லை தாங்க முடியல. எப்ப பார்த்தாலும் காலேஜுக்கு போகணும்னு தொல்லை பண்ணு. சரி காலேஜுக்கு போய் தான் வருவேன், நான் வர டாக்டருக்கு படிக்கிறேன், போய் தான் ஆகும். சரி போவோம். வேதமொரு கண்ணாடி வேதமொரு கண்ணாடி தினமும் ஒரு முன்னாடி முன்னாடி முன்னாடி. பெருச்சடி மூக்கா யாரா நீ? அப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி. அப்படிலாம் சொல்லக்கூடாதா? சரி இப்படி சொல்றேன். டேய் சுண்டேலி மூக்கா அப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி. நான் பாஸ்டர் தம்பி. பாஸ்டரா? ஆமா தம்பி. ஏன் தம்பி கேக்குறீங்க? ஏண்டா மாஸ்டர் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன பாஸ்டர்? தம்பி சர்ச்சி பாஸ்டர் தம்பி. சர்ச்சி பாஸ்டரா? ஆமா தம்பி. ஹோட்டல் மாஸ்டர் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன சர்ச்சி பாஸ்டர்? தம்பி நீ அதிகமா வாய் பேசுற தம்பி. வாய் பார்த்தா தெரியல எவ்வளவு பெருசா இருக்குமா? பாரு நல்லா பாடுறான். பாடுறான் சொல்லாத தம்பி. சரி ஐயா பாரு ஐயா அப்படி சொல்லு தம்பி. எங்க போற தம்பி? நான் காலேஜுக்கு போறேன். காலேஜுக்கு போற? ஆமா. ஏசப்பா தெரியுமா? ஏசப்பாவா? ஆமா. அவர் யாருன்னு நீ தெரியாது? ஏசப்பா தெரியாதா? தெரியாது. என்ன ரொம்ப 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 நேசிக்கிறான் தம்பி. என்ன நேசிக்கிறாரா? ஆமா தம்பி. ஐயோ என்ன அம்மாங்கிறாங்க, ஆயாங்குது, தாத்தாங்கிறாரு. நீ யாரு? ஐயாச்சு யாரு? ஏசு கடவுள் தம்பி. உன்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரு. எனக்கெல்லாம் கடவுள்கிறாரு. சும்மா ஏசு பேர் சொல்லி ஊரு உள்ள வந்து காசு கேக்குறீங்களா? தம்பி அப்படிலாம் சொல்லாத தம்பி. ஆமா ஆமா எனக்கு தெரியும். ஏசு உன்னை நேசிக்கிறாரு. உங்க ஃபேமிலியை நேசிக்கிறாரு. அதாவது பிரச்சனைலாம் கருவில உள்ள செஞ்சுக்கோ தம்பி. பக்கத்துல இருக்கியா? ஆமா தம்பி. அந்த சர்ச்சுக்கு போனாலும் பாஸ்டர் குட்டியா பாரு, நான் வரமாட்டேன் போய். தம்பி அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் உனக்கு தரேன், அதை படிக்கிறியா நீ? அப்பா நான் ஸ்கூல் புக்கே படிக்க மாட்டேன், நீ வர தரியா? போயா போயா யோ போயா. தம்பி இது வாங்க தம்பி. காடமுடி கட்டுங்க போயா. வைக்கா போற தலைய சும்மா வந்து இத பொடி அதை பொடி சர்ச்சுக்கு வாங்கலாம் கிடக்குறான். இந்த கிறிஸ்தவங்களே இப்படிதாங்க. எப்ப பார்த்தாலும் காசு கொடு, சர்ச்சுக்கு வா, இத படி அதை படி, இத புடி அதை புடின்னு வெறுப்பு. நாம வேலைய பார்ப்போம். ஒரே வேர்த்து போகுது, என்ன செய்ய? எப்படியோ ஆடு மேய்ச்சி மாடு மேய்ச்சி ஆட்டை பிடிச்சி மாட்டை பிடிச்சி ஓனா பிடிச்சி எதையோ பிடிச்சி மேய்ச்சி டாக்டர் ஆயிட்டோம். சந்தோஷம் தானே? ஆமா. ஆனா நம்ம என்ன டாக்டர்? என்ன டாக்டர்? நாய் டாக்டரா? மாட்டு டாக்டரா? என்னடா டாக்டர்? மனுஷ டாக்டரா? அழகுடா நீ. நம்ம எப்படியோ டாக்டர் ஆயிட்டோம். சரி ஹாஸ்பிட்டல் சீக்கிரமா ஓபன் பண்ணி 4 காசு பணத்தை சம்பாதிச்சு வீடு கீழ கட்டுவோம். அதுதானே நமக்கு சந்தோஷம். சம்பாதிப்போம், ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணுவோம். ஆமா. சூப்பர். எப்படியோ ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணியாச்சு. இதுதான் எங்களுடைய ஹாஸ்பிட்டல். நான் டாக்டர் குடுகுடு பாண்டி. யாருன்னா பேஷண்ட் இருந்தா வருவாங்கன்னு நினைக்கிறேன், பாப்போம்.
யார் பாது யார் நீ டாக்டர் ஆ? எனக்கு ஏதாச்சும் வேலை கிடைக்குமா இல்லையா? உனக்கு வேலையா ஆமாம் டாக்டர். என்ன வேலை செய்ய தெரியும் எனக்கு எல்லா வேலையும் தெரியும் டாக்டர். எல்லா வேலையும்னா ஆமா. ஆ. என் வீட்ல எல்லா வேலையும் நான் மட்டும்தான் தனியா செய்வேன் தெரியுமா? வீட்டுல சமையல் தெரியுமா சோறாக்கு தெரியுமா சூப்பரா செய்வேன் டாக்டர். குழம்பு குழம்பு சூப்பரா செய்வேன் டாக்டர். நாய்கறி செய்ய தெரியுமா நாய்கறியா? அது எப்படி செய்யணும்? ஆதம் மண்டையும் மோர கட்டையும் வீட்டு வேலை செஞ்சா நீ ஆயாமா வேலைக்கு போ ஹாஸ்பிட்டல்ல வந்து வேலை கேட்காத சரியா டாக்டர் நான் வீட்டெல்லாம் சூப்பரா சுத்தமா கிளீனா வச்சுப்பேன் டாக்டர். அப்படியா ஆமாம் டாக்டர். ஆளை எனக்கு பார்த்தா ஏதாச்சும் ஒரு வேலை கொடுங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். சரி சரி அயாத அயாத ஆளை பார்த்தா போகாம தர்றேன் சரி உனக்கு ஒரு வேலை தரேன் சரி டாக்டர். சரியா என்ன பண்ணு டாக்டர்? இங்கே வெயிட் பண்ணி ஹாஸ்பிட்டல் சுத்தமா பாத்துக்கா ஏன்னா பேஷண்ட் வந்தா கூட்டு வா சரி டாக்டர். நான் ஒரு சின்ன துகுத போட்டு வரேன் டாக்டர் வேற சொல்லிட்டாரு நம்ம வேலைய பாப்போமா? யாருமே காணுமே. இந்த டாக்டர் வேற எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கிறாரு. யாராச்சும் வருவாங்க. வலிச்சுக்கிட்டே இருக்கு என்ன செய்யுதுன்னே தெரியலையே என்ன ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு டாக்டர் பார்க்கணும் பார்த்தேன் ஐயோ உடம்பு சரியில்லையே என்ன செய்யுது தெரியலையே இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்கு ஹாஸ்பிட்டல் டாக்டர் இருக்காங்க நான் போயிட்டு டாக்டர் நிச்சயமா பார்த்தேன் அவனும் ஐயோ எனக்கு வயிறு வலிக்குது உடனே ஓடிக்கிறேன் ஹலோ யாருமா நீ ஃபர்ஸ்ட்? டாக்டர் இருக்காங்களா டாக்டர் இருக்காரு நீ யாருமா? நாச்சு உனக்கு. டாக்டர் பார்க்கணும் டாக்டர் கூப்பிடுங்க டாக்டர் பாக்கணுமா? ஆமா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா நான் ஆபீஸ்ல போட்டு வரேன். ஓகே ஓகே சிஸ்டர் டாக்டர் 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 சொல்லுமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. நான் பேசுறேன் சரி சரி கூட்டு வா சீக்கிரம் கூட்டு வா நான் வரேன் டாக்டர். சீக்கிரம் கூட்டு வா எங்க காணோம்? எங்கடா அந்த சிஸ்டரை காணோம்? சிஸ்டர் நான் வந்துட்டேன். டாக்டர் டாக்டர் நீங்க வந்துட்டீங்களா? போலாமா? வாங்க 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 டாக்டர் அங்க தான் இருக்காரு பாருங்க. வாமா வாமா ஏமா அவன் பேர் என்னம்மா ஹலோ டாக்டர் காலை பிடிச்சி கடிச்சு விடுங்க எனக்கு ஒண்ணும் தெரியல டாக்டர். நீங்க தான் டாக்டர். ஏன் ஏன் முய்யான்னு கத்துற எனக்கு ஒண்ணும் தெரியல டாக்டர். உடம்பு தெரியலையா ஆமா டாக்டர். சரி first என்ன பண்ணணும் பேர் எழுதணும் சரி உன் பேர் என்னம்மா டாக்டரா? ஐயோ ஏமா உன் பேர் என்னன்னு கேட்டேன் என் பேர் தான் டாக்டர். ஐயோ ஏமா உன் பேர் என்னன்னு சொல்லுமா டாக்டர் ஆ, நீங்க உண்மையா டாக்டரா? நான் டாக்டர் இல்ல டாக்டர் டாக்டர் குடுகுடு பாண்டி டாக்டர் குடு குடு பாண்டி. ஏமா டாக்டர் இல்லம்மா டாக்டர் டாக்டர் ஏய், டாக்டர் போய் பாருங்க. என் பேரு டாக்டர் இல்ல டாக்டர் டாக்டர் காது பூச்சி கட்டி போடுவாரு டாக்டர் டாக்டர் ஏய் என் பேரு டாக்டர் இல்லம்மா டாக்டர் டாக்டர் லாரி பஸ் ஹெலிகாப்டர் ஏரோப்ளான் எல்லாம் சொல்லுவியா டாக்டர் தான் நான் சொல்றேன் உங்களுக்கு தான் சரியா கேட்க மாட்டேங்குது. சரி உன் பேரை சொல்லி சொல்லலாம் என் பேரு ஆ. நான் எப்படி சொல்லுவேன்? வாயில இருந்து சொல்லு என் பேரு ஆ. ஐயோ 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 ஏமா உன் பேரு ஐயோவா ஆமா டாக்டர். உங்க ஆயா நல்லா பேரு வச்சுக்கிது ஐயோ சரி உனக்கு என்ன வியாதிமா எனக்கு டாக்டர் ஆ, எனக்கு என்ன வியாதி? என்ன வியாதின்னு சீக்கிரம் சொல்லு தெரியல டாக்டர் நான் பார்த்துக்கிறேன் டாக்டர். தெரியலையா டாக்டர் கருவாட்டு மண்டை டேய் யாரா வா டேய் டேய் இருடா ஏடா டேய் ஏம்மா நர்ஸே டேய் டேய் நீ போடா ஏய் ஏய் நர்ஸே என்ன நொல்லுங்க டாக்டர் அவன்
யாரு அவன் அந்த புளிய மூட்டை மண்டையா அவன் எதுக்கு கத்துறான் அவன் பாத்துட்டு வா சீக்கிரமா என்ன பேசுற பொண்ணு புரியலையே ஏன் மையான்னு கத்துறேன் அவங்க வீட்டுல எரும மாட்டை காணமா ஏன்டா மாங்கா மாட்டையா நான் ஹாஸ்பிடல் நம்பர்னா என்னடா நாக்குறேன் உங்க வீட்டுல எரும மாடு காணுனா இங்கெல்லாம் வந்து கேப்பியா மண்டைய பார்த்தா போடா மாங்கா மாட்டியா போடா எரும மாடு காணலாமா என்கிட்ட கேப்ப ஐயோ எல்லாம் பைத்தியமா வருதே நான் என்னதான் பண்றது டேய் ஒரு மாதிரிதான் ஓடி போயிடு இல்லைன்னா மூக்கு முடிச்சு கடிச்சு விடுவேன் ஒரே தொல்லை ஏமா நர்ஸே நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் யாருன்னா பேஷண்ட் வந்தா கூப்பிடு ஒரே தொல்லையா வீட்டுல ஏமாடு காணோம்னா என்கிட்ட வந்து தொல்லை பண்றானுங்க எதுக்கு கத்திட்டே கிடக்குற சும்மா ஐயோ பேசண்டா சரி வரவா கூட்டு வா வாடா டேய் சுண்டலி மூங்கா வாடா டேய் டாக்டர் இல்லடா டாக்டர் டேய் டாக்டர் இல்லடா டாக்டர் குடு பாண்டி சொல்லு பாப்போம் டாக்டர் குடு பாண்டி சூப்பரா சரி சொல்றா உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு நாய் கடிச்சிச்சு டாக்டர் நாய் கடிச்சிச்சா நீ திருப்பி கடிக்க வேண்டியதுதானே ஐயோ என்னடா நையோ நொய்யன்ற நான் எப்படி கடிப்பேன் நீ கடிக்க மாட்டியா சரி நர்ஸே போன வாரம் ஒரு பட்டி ஊசி போட்டல அந்த ஊசியில இவனுக்கு ஒரு ஊசியை போட்டு விடு டேய் சுண்டலி மூங்கா வேற என்னடா பிரச்சனை உனக்கு நைட்டு தூங்கும்போது வயித்துல நாய் கொலிக்குது டாக்டர் நைட்டு தூங்கும்போது வயித்துல நாய் கொலிக்குதா டேய் பசங்களா இவனுக்கு என்னடா பிரச்சனை நைட்டு தூங்கும்போது வயித்துல நாய் கொலிக்குதா ஏன்டா உங்க வயித்துல நாய் கொலிக்குமா வயித்துல என்னடா கத்தம் வயித்துல புர்றணுமா சொல்லு வேற என்னடா பிரச்சனை உனக்கு நைட்ல நாய் ஒழிக்குது வயிற்றுல நாய் ஒழிக்குதுன்றான் நாய் கடிச்சிருக்கான் ஒன்னும் புரியலையே சரி தம்பி கவலைப்படாத அவனுக்கு ஒரு ஊசிய மருந்து எல்லாம் கொடுத்து அனுப்புறேன் சரியா போயிடு சரியா சரி நர்ஸே அவனுக்கு எதனா ஊசி மருந்து போட்டு அனுப்பு எல்லாம் பைத்தியமா வருது ஒரு நல்ல பேஷண்ட் கூட வர மாட்டாங்களே என்ன பண்றது என்ன பேஷண்ட் வராங்களான்னு பாப்போம் நர்ஸே நான் தூங்குறியா யாரா பேஷண்ட் வராங்களா பாரு
சொல்லு சொல்லு. அங்க ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. அது சரி கூட்டு வா கூட்டு வா. ஒரு நிமிஷம் இருங்க டாக்டர். அம்மா அப்பதான் அக்கா சொல்லுமா அக்கா ஏமா சொல்லுங்க. ஹலோ 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 எதுக்கு ரெண்டு பேரும் இந்த கத்திக்கிட்டே கிடக்குறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர் சொல்லு சொல்லு. டாக்டர் குடுகுடு பண்ணியா? நானா டாக்டர் குடுகுடு பண்ணி எம்பிபிஎஸ். அப்ப நான் கரெக்ட்டா தான் வந்திருக்கேன். சரி என்னமா பிரச்சனை உனக்கு? நைட் ஆனா எங்க தாத்தா எங்க ஆயா நடிக்கிறாங்க. நைட் ஆனா ஆயா தாத்தா அடிக்கிறாங்க. ஆமா ரொம்ப படி 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 படி. ஆமா படிக்கலன்னா அடிக்கதானே செய்வாங்க. அதுக்கு அடிக்காத மாதிரி எதுனா மாத்திரை மருந்து எதுனா வச்சிருக்கீங்களா? உங்க ஆயா அடிக்காத மாதிரி மாத்திரை மருந்து வேணுமா? ஆமா. ஐயோ எல்லாம் பைத்தியங்களா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து. டாக்டர் இதுக்கு தான் இங்க சொல்லுங்க. இரு சொல்றேன் இரு. என் ஆயா ஹாஸ்பிடல்ல இருக்குது. ஆமா நர்ஸே நர்ஸே சொல்லுங்க டாக்டர். அதுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்பணுமா? எல்லாம் பைத்தியமா வருதுங்களே. ஆயா அடிக்கிறதுக்கு மருந்து மாத்திரை கொடுக்கணுமா? அது டாக்டரா இல்ல வேற எதுனா வேலை செய்யணுமா? அக்கா சொல்லுங்க. இப்போ இருங்க ஒரு நிமிஷம். உனக்கு ஒரு மாத்திரை எழுதி கொடுத்திருக்காரு டாக்டர். அது போய் வாங்கிட்டு வா போ. டாக்டர் டேய் யாரா வலி வந்த மாதிரியே கத்துற? டேய் யாரா நீ? டேய் ஏன்டா வலி வந்த மாதிரி கத்துற? என்னடா பண்ற? டாக்டர் தான சொல்றா. உன்னோட ஐயோ கண்ணுக்குட்டியே காணவா? கண்ணுக்குட்டி காணவே ஏன்டா என்கிட்ட வந்து கேக்குற? ஐயோ எல்லாம் பைத்தியமா. டேய் பசங்களா பசங்களா இவன் கண்ணுக்குட்டி எங்கடா பாத்தீங்களாடா? இவன் தொல்லை உங்க வீட்டுல இதா? டேய் 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 வைக்க போற தலையா? டேய் இது ஹாஸ்பிட்டல்ரா. கண்ணுக்குட்டி எல்லாம் இங்க வராது போடா. டேய் வைக்க போற தலையா ஒழுங்கா இங்க ஓடி போயிடுறா. இல்லன்னா உன் காலை பிடிச்சி கட்டி போடுவோம் போடா. நர்ஸே ஐயோ எல்லாம் பைத்தியங்களா வரானுங்க. இந்த நல்ல பேஷண்ட் இருந்தா கூட்டு வா. சரியா? என்னன்னே தெரியல கொஞ்ச நாளா உடம்பே சரியில்லை. உடம்புல பழைய மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல. மருந்து மாத்திரைலாம் கொடுக்க முடியல. என்ன கொடுக்குன்னு தெரியலையே. நமக்கு என்ன வியாதினே தெரியல. எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டு பார்த்துட்டோம். ஒன்னும் சுகமாவே மாட்டேங்குதே. ஐயோ கடவுளே என்ன பண்ணுறதுனே தெரியலையே. யாரா நீ? கொம்பு பார்த்தா எருமாட்டு கொம்பு மாதிரி இதே எருமாடு தான் நீ. நானே வியாதி போட்டுக்கிறேன். என் ஃப்ரெண்டுன்னு சொல்றியா? போடா என்ன காப்பாத்துறாடே. என்ன காப்பாத்துறா. ஐயோ என்ன காப்பாத்த யாரும் இல்லையா? ஐயோ என்ன காப்பாத்த யாரும் இல்லையா? இந்த நோயிலிருந்து என்னை விடுதலையாக யாரும் இல்லையா? என்னை விடுதலை செய்ய யாரும் இல்லையா? யாருப்பா? ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லப்பா. வியாதி ஆயிடுச்சு. ஐயோ என் தப்பு. நீ வேற என்ன வேதனைப்படுத்தாத. தயவு செஞ்சு போயிடு. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன காப்பாத்த யாரும் இல்லையா? என்ன விடுதலை செய்ய யாரும் இல்லையா? ஐயோ கடவுளே என்ன விடுதலை செய்ய யாரும் வர மாட்டாங்களா?
என்னாச்சு தம்பி அழுற மாதிரி சத்தம் கேக்குது இங்க தூரத்துல கேக்குது இந்த பக்கம் தான் இங்க கேக்குது தம்பி தம்பி என்னாச்சு தம்பி ஏன் அழுறீங்க ஐயா சொல்லு தம்பி எனக்கு வியாதி வந்துடுச்சு ஐயா என்ன உனக்கு வியாதி வந்துருச்சா ஆமா ஐயா என்ன காப்பாத்த யாரும் இல்லையா என்ன சொல்றது தம்பி நான் சீக்கிரமா செத்து போயிடுவையா சீக்கிரம் செத்துருவே அப்படி சொல்லாத நீ சாவ சொல்லல நீ சாவ மாட்டேன் உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு தம்பி ஐயா சரீரமெல்லாம் வியாதி சரீரமெல்லாம் வியாதியா நான் சீக்கிரமா செத்து போயிடுவேன் என்ன காப்பாத்த யாரும் இல்லையா இல்ல காப்பாத்துறதுக்கு இருக்கிறாங்க தம்பி அப்படியா யாருயா இயேசு உங்களுக்கு தெரியுமா இயேசுவா தெரியாதியா இயேசு பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாயா நான் சின்ன பையனா இருக்கும் போதே ஒருத்தர் சொன்னாரே ஆனா அவரை நான் திட்டி அவரை வெறுப்பேத்தி அவரை திட்டி அனுப்பிவிட்டனே அப்படியா ஆமாயா இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பா அவரை நம்பு அவர் எல்லா வியாதிகளுக்கும் எல்லா பாவத்துல இருக்கும் ஜனங்களுக்கும் எல்லா பிசாசு பிடிகளுக்கும் அவர் விடுதலுக்கு ரட்சிக்கிறவர் அவர் எல்லா ஜனத்துக்காக பூமியில பிறந்து மறித்து 3 நாள் உயிர்த்தெழுந்து அவரு விரோத நம்ம மத்தியில அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார் தம்பி அப்படியா நிச்சயமாகவே நீ சொல்ற இயேசு என் வியாதியை சுகமாக்குவாரா கண்டிப்பா நிச்சயமா நீ சொல்ற இயேசு என்ன விடுதலை செய்வாரா கண்டிப்பா விடுதலை தருவாரு நீங்க அவரை நம்பினா நீங்க விசுவாசத்தை அவர் ஜெபம் பண்ணா நிச்சயமா இருப்பாரு இந்த எல்லா வியாதியில இருந்தோம் எல்லா பிசாசு பிடிகள் இருந்தோம் கண்டிப்பா உங்களுக்கு பூரண உங்களுக்கு விடுதலை சுகம் உண்டாகும் சரியா நான் என்னயா பண்ணணும் நீங்க ஒண்ணே இல்ல அருகில் இருக்கிற ஆலயத்துக்கு நீங்க போங்க நீங்க ஜெபம் பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு சுகம் உண்டாகும் சரியா யாரா நீ நானா இப்பதான் ஒரு பெரியவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் எதுக்குடா இங்க வந்தேன் ஏன்டா டேய் போடா இங்க இருந்து ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க பசங்களா ஏசப்பா என்ன சுகமாக்குவாரா என் நோயெல்லாம் நல்லா ஆயிடுவாரா அவரை நம்பலாமா நான் போய் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணிட்டு வரேன் ஏசப்பா என்ன சுகமாக்குங்க என் வியாதி நோயெல்லாம் என்னை விட்டு போயிடணும் நான் நல்லா ஆகணும் எனக்கு உதவி செய்யுங்க ஆஹா என்ன அதிசயம் என் வியாதி என்னை விட்டு போயிடுச்சே ஆமா நான் நல்லா ஆயிட்டேன் ஏசப்பா உங்களுக்கு நன்றி தேங்க்யூ லார்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் ஏசப்பா நீங்க தான் இன்னைக்கு என்ன காப்பாத்துனீங்க பிள்ளைங்களா டேய் பிள்ளைங்களா என்னடான்றீங்க டேய் பிள்ளைங்களா நீங்க ஏசப்பாவை நம்பணும் சரியா ஏசப்பா மேல நம்பிக்கை வைக்கணும் சரியா படிப்பு வரணும்னா ஏசப்பான கேட்கணும் சரியா உனக்கு நல்ல படிப்பு தருவார் சரியா நல்ல ஞானம் தருவார் சரியா வீட்டுல நல்ல பசங்களா இருக்க செய்வார் சரியா புரியுதா சரியா சூரியா பிள்ளைங்களா ஏசப்பா உன்னைங்களே வச்சுப்பாரு சரியா ஏசப்பா நம்பணும் அவரை விசுவாசிக்கணும் அவரை நேசிக்கணும் சரிங்களா சொல்லுங்கடா பிள்ளைங்களா 1 1 2 எங்க அம்மா ஒரு குண்டு 2 2 4 எங்க தாத்தா ஒரு வாளு ஏய் பசங்க என்னடா யாரும் வாய் திறக்க மாட்டீங்க சொல்ல கூடாதா ரொம்ப உசாரா இருக்கீங்களானே நீங்க தான் உங்களே தப்பு பசங்க தான் வெரி குட் இப்படிதான் இருக்குமா சரியா அப்பா அம்மாவை கிண்டல் பண்ண கூடாது தாத்தா பாட்டியை கிண்டல் பண்ண கூடாது சரியா யாரையும் கிண்டல் பண்ண கூடாது சரியா நல்ல பசங்களா இருக்கணும் குட் பசங்களா இருக்கணும் சரியா அப்பதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா சரி பசங்களா பாய் பாய் டாடா